வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் ப்ரான்ஸ் ஃப்ரை 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வியட்நாமீஸ் டிஷ்ஷஸ்லாம், அதாவது சையோ, பீஃப் ஸ்டீக்கு, சிக்கன் நூடுல்ஸ், வியட்நாமீஸ் சூப் அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 kg ப்ரான்ஸு, அது உரித்து 1/4 கிலோ இருக்குது. அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, சீரகத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான் ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்கு. இப்போ இந்த ப்ரான்ஸை இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் ஒரு பெசலில். இப்போ இந்த எடுத்துருக்கோம்ல, பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நசுக்கிறோம். ரொம்ப மையம் ஒன்றும் நசுக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஏதோ ஒன்று. சின்ன வெங்காயம்னா 1 கை அளவு, பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம். இதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அது எண்ணெய் காஞ்சோன்னே முதல்ல சீரகத்தூள் போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் அந்த மாதிரி ஆனோன்னா சீரகத்தூள், இருக்கிற பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். இப்போ அதை போட்டுட்ட பிறகு அதையும் அதே மாதிரி தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுவும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் வரணும். அதுக்கப்புறமா இப்படியே பண்ணிவிட்டு, அதன் பிறகு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கணும். அதுவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிடும். அந்த பூண்டுக்கு அந்த பிசு தன்மை இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எடுத்து அதில் கொட்டிடணும். அதில் போட்டுட்டு அதையும் நல்லா அதோடு சேர்ந்து இந்த மிச்ச பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நசுக்கி சாட்டே பண்ணோம்ல, அதோடு சேர்த்து இதையும் நல்லா கிளறணும். கிளறுனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இந்த ப்ரான்ஸு. அது நல்லா வறுத்து அப்படியே சாட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கொஞ்சமாக அந்த இது விட்டுருக்கும் இல்லையா, அந்த மசாலா ஒட்டியிருக்க இந்த மட்டும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி அது கூட கலந்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. திறந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற்றுனது கொஞ்சோண்டு தண்ணி தான், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நீங்கள் அதை பட்டுக்கு சாட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான், வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தண்ணி சுண்டும். இப்போ சிலருக்கு ரொம்ப ட்ரையாக பிடிக்கணுன்னா, ட்ரையாக வேணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்தால் கொஞ்சம் சாசியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தண்ணி எல்லாம் இதாகிடுச்சு, வாப்ரேட் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதனால் அது கோட்டிங்காக வரும். அந்த ப்ரான் மேலே அந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்த கோட்டிங்காக அப்படியே வரும். அதை நான் கொஞ்சம் சுருட்டிகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு. மசாலா கோட்டிங், மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கலந்து நல்ல இதாகிடுச்சு. இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீமாக வருது, நல்லா ஹாட்டாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதாங்க, ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வர வீடியோவில் பீஃப் ஸ்டிக் எப்படி பண்ணுறது, சையோ எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். அது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.